நம்முடைய கிரியைகளின்படியே நமக்கு பலனளிக்கிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ. துதிக்க யோபு 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். யாருமே என்ன பார்க்கலன்னு எதையும் நம்ம மறைச்சு செஞ்சிட முடியாது. யார் என்ன பார்த்தாதான் எனக்கு என்னன்னு சொல்லி எதையும் துணிஞ்சும் செஞ்சிட முடியாது. ஏன்னா எல்லாவற்றையும் காண்கிற தேவனும் எல்லாவற்றுக்காகவும் நமக்கு நீதி செய்கிற தேவனும் இருக்கிறார். நாம என்ன செய்யறோமோ நம்முடைய செயலுக்கு தக்கதான பலனை அளிக்கிற நீதி உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் நாள்தோறும் செயல்பட வேண்டும். எனவே இந்த நாள்ல நாம ஜெபிக்க வேண்டியது, நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிகிற கர்த்தருக்கு முன்பாக நாம் நீதிமான்களாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி நாள்தோறும் அவருடைய நீதியின் வழிகளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் அளிக்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியால் நாம் எதை குறித்தும் சோர்ந்து போகாமலும் கலங்காமலும் திடமனதாய் இருந்து நன்மையே எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்ற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்து நல்ல சிந்தையையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று அதற்காக ஜெபிக்கலாம். மனுஷங்க எனக்கு பலன் கொடுக்கல, மனுஷங்க என்ன மதிக்கலன்னு சொல்லி நாம ஒரு நாளும் தீமை செஞ்சிராதபடிக்கு கர்த்தரை நம்பி நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, நம்முடைய செயல்களுக்கு தக்க பலனை நிச்சயமா கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கின்றபடியால் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம். மேலும் உலகமே நம்மை மறந்தாலும் உண்மை தேவன் நம்மை நினைத்து நமக்கான நன்மைகளை நிச்சயமாக வழங்கி வருகின்றபடியால் நாம் அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.